எலான் மஸ்கின் இலங்கை விஜயம், புதிய விதிமுறைகளை உருவாக்கும் இலங்கை அரசாங்கம். நீதி வழங்கலில் மெத்தனம் காட்டும் இலங்கை, சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் குற்றச்சாட்டு. கிளிநொச்சியில் கடல் பாசி வளத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடல். மே 26 முதல் தேசிய டெங்கு விழிப்புணர்வு வாரம். குஜராத்தில் இலங்கையர்கள் என கருதப்படும் IS சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம், இந்தியாவிடம் மேலதிக விவரங்களை கோரியது இலங்கை. இரட்டை குடியுரிமையுடைய எவரும் பாராளுமன்றத்தில் இல்லை, ராணலஸ் விளக்கம். இலங்கையின் அடக்குமுறை வரி நாட்டின் வளர்ச்சிக்கு பாதகமாக அமையும், மெலிந்த மொரகொட. 15,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் சட்ட ரீதியாக சேவையிலிருந்து வெளியேற்றம். சபேந்திர செல்வாவுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ள அரசாங்கம். தொடர்பான விரிவான செய்திகள். எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதை அடுத்து ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை ஆரம்பிப்பதற்கு வசதியாக புதிய விதிமுறைகளை இலங்கை உருவாக்க உள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கேர தெரிவித்துள்ளார். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவரான எலான் மஸ்குடன் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தோனேசியாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அத்துடன் அவரை இலங்கைக்கு வருமாறும் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை அவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஏற்கனவே இலங்கையில் ஸ்டார்லிங்கை அறிமுகப்படுத்துவது இந்த ஆண்டு மார்ச் மாதம் விண்ணப்பம் அனுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் தற்போது புதிய விதிமுறைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கமானது நீதி வழங்குவதில் மெத்தன போக்கை காட்டுவதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் ஆக்னஸ் கலமாட் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் இலங்கைக்கு மேற்கொண்டிருந்த விஜயத்தின் 5வது நாளான நேற்று அதிகாரிகளுடன் உரையாடும் போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கை சமூகத்தை உடைத்து துருவப்படுத்தி யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களின் பின்னர் இலங்கை எதிர்கொள்ளும் பல சவால்கள் பற்றிய நுண்ணறிவுகளை இந்த விஜயம் எனக்கு வழங்கியுள்ளது. மேலும் நான் சந்தித்த அனைவரும் அவர்களின் வலி மற்றும் துக்கங்களை விவரித்து அவர்களின் கருத்துக்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொண்டு நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கான நம்பிக்கைகள், அச்சம் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபை தண்டனையில் இருந்து விடுபடுவதை தடுத்தல், கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தின் மீறல்கள் குறைகளை நிவர்த்தி செய்தல், பாகுபாடு மற்றும் அடிப்படை சுதந்திரங்களின் அடக்குமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், அனைத்து உண்மையான முயற்சிகள் மற்றும் அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ள தயாராக உள்ளது. இந்த நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபை தண்டனையிலிருந்து விடுபடுவதை தடுத்தல், அதேவேளை இலங்கையில் இணைய பாதுகாப்பு சட்டம் மற்றும் முன்மொழியப்பட்ட அரசு சார்பற்ற அமைப்பு சட்டம் போன்ற பல புதிய சட்டங்கள் தற்போது இலங்கையில் துடிப்பான சிவில் சமூகம் எதிர்கொள்ளும் ஆபத்துகளுக்கு சான்றாக உள்ளன. கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான கூட்டம் ஆகியவற்றுக்கு எதிரான போக்கு, ICCPR சட்ட விதிகளை பயன்படுத்துதல் மற்றும் தன்னிச்சையான கைதுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்களை காயப்படுத்தி இறப்புகளை ஏற்படுத்திய, இடம்பெயர்ந்த அல்லது பலபந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட 3 தசாப்த கால உள்நாட்டு ஆயுதப் போர் முடிவடைந்து 15 வருடங்களை குறிக்கும் இந்த ஆண்டு இலங்கைக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டாகும் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வலைப்பாடு பகுதியில் கடல் பாசி வளர்ப்பில் ஈடுபடும் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் அவர்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடல் நேற்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது. இதில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு குறித்த மக்களின் பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் 1 வார காலத்துக்குள் அதற்கான தீர்வினை பெற்று தருவதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அளித்த வாக்குறுதிகளை மீறக்கூடாது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஐக்கிய குடியரசு முன்னணியின் மாத்தறை மாவட்ட காரியாலயத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்து உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை ஒத்திவைத்தது போன்று ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் அமைப்பின் பிரகாரம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை கட்டாயமாக நடாத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு 113 உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரேரணையும் முன்வைப்பதில் எவ்விதமான பிரச்சினையும் கிடையாது என சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடாத்துவதனை ஏற்க, அத்தோடு இது ஜனாதிபதி பதவியேற்றுக் கொண்டதன் போது அளித்த வாக்குறுதியை மீறும் வகையிலானது என அவர் தெரிவித்துள்ளார்.
மழையுடன் கொழும்பில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மே 26 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை டெங்கு ஒழிப்பு வாரத்தில் கல்வி அமைச்சினூடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தெளிவுபடுத்தும் வகையில் விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் அரச நிறுவனங்கள், மதஸ்தலங்கள், புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் போன்றனவற்றில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ள சாகல ரத்நாயக்க இந்த நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் வேலை திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் சாகல ரத்நாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தின்னகோன், தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்க மற்றும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி சவேந்திர சில்வா ஆகியோர் தலைமையில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது மற்றும் தற்போதைய முன்னேற்றம் குறித்து இங்கு மீளாய்வு செய்யப்பட்டது. IS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என கருதப்படும் இலங்கையர்கள் 4 இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்து இலங்கையின் தேசிய புலனாய்வு பிரிவு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. IS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் இலங்கையைச் சேர்ந்த 4 குஜராத்துக்கு செல்ல முற்பட்ட வேளை அகமதாபாத்தில் கைது செய்யப்பட்டமை குறித்தே விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. இந்த சந்தேக நபர்களின் பின்னணி குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் அவர்கள் உண்மையிலேயே IS சந்தேக நபர்களா என்ற விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்தியாவின் புலனாய்வு பிரிவினர், இலங்கை புலனாய்வு பிரிவினர் மேலதிக தகவல்களை கூறியுள்ளனர். இந்திய அதிகாரிகள் தகவல்களை வழங்கியதும் உடனடியாக மேலதிக நடவடிக்கைகளுக்கான அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பமாகும் என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 4 சில நாட்களுக்கு முன்னர் கொழும்பிலிருந்து சென்னை சென்று அங்கிருந்து குஜராத் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்யும் பொறுப்பை ஏற்றிருந்த நபருக்காக காத்திருந்த வேளை இவர்கள் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அகமதாபாத் விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 10 மாவட்டங்களில் 33,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இதன்படி ரத்தினபுரி, கொழும்பு, கேகாலை, அனுராதபுரம், கண்டி, காலி, யாழ்ப்பாணம், களுத்துறை, புத்தளம் மற்றும் கம்பஹா ஆகிய பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 1827 பேர் தற்காலிகமாக பாதுகாப்பான 11 இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கான நிவாரண திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று திங்கட்கிழமை இரவு திடீரென ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக கொழும்பு திம்பிரிகஸ்தாய பகுதியில் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 52 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் பதுளை மாவட்டத்தின் கல்டுமுல்ல, கப்புத்தலை, காலியல, பதுளை மற்றும் எல்ல பகுதிகளுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை, அங்கமுவ மற்றும் மகாவிலாச்சிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. குருநாகல் மாவட்டத்தில் தெதிர் ஓயாவின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பதுளை மாவட்டத்தின் உள்கிட்டிய ஓயா மற்றும் ரத்கிந்த ஓயாவின் பல வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. புத்தளம், தப்புவா நீர்த்தேக்கம் மற்றும் கல்வானையில் உள்ள குகுலே கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது. எனவே இந்த ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை அண்மித்த தாழ்நிலங்களில் வசிப்பவர்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கொடிப்பிலி கேட்டுக்கொண்டுள்ளார். இரட்டை குடியுரிமை உடையவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தகவலுக்கமைய இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றுக்கொண்டவர்கள் இலங்கை பிரஜை என்ற போர்வையில் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடும். இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்குகிறது. இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமை வகிக்கிறார்களா என்ற பெப்ரல் அமைப்பு தகவல் அறிந்து கொள்ளும் சட்டத்தினூடாக கேள்வி எழுப்பியது. எனினும் இந்த கேள்விக்கு இதுவரை பதில் அளிக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரட்டை குடியுரிமையை பெற்றுக்கொண்டிருந்தால் அல்லது அதற்காக விண்ணப்பம் செய்திருந்தால் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு தெரிந்திருக்கும். இதன்படி இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தகவலின் பிரகாரம் எவரும் இரட்டை குடியுரிமை பெற்றுக்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையானது மிக விரைவில் முடிவுக்கு வரும் என இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜீன் பிராங்காவா பேக்டட் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
இலங்கை அதிகாரிகளுடன் கொழும்பில் இடம்பெற்ற வட்டமேசை கலந்துரையாடல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரான்சுடன் இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து அதிகாரப்பூர்வ கடன் குழு ஒன்றினை அமைத்துள்ளன. ஆனால் சீனா அந்த குழுவில் உள்ள போதும் வெறும் பார்வையாளராகவே செயற்படுகிறது. இந்த நிலையிலே இருதரப்பு கடன் வழங்குனராகவும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கையுடன் தனியான செயற்திட்டங்கள் கையாள்கின்றது. எனவே செலுத்த வேண்டிய கடன்களின் அளவை குறைத்தல், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பணம் செலுத்துவதை ஒத்திவைத்தல் மற்றும் வட்டி குறைப்பு தொடர்பில் பாரிஸ் கிளப்பின் செயலாளர் என்ற முறையில் இந்த நேரத்தில் அத்தகைய தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் தற்போதைய அடக்குமுறை வரியாட்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிகழ்ச்சி நிரலை குறைமதிப்பிற்குட்படுத்துகிறது என இந்தியாவுக்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பல உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் வணிகத்துறையினர் வெளிநாடுகளுக்கு தமது முயற்சிகளை இடமாற்றம் செய்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். புதிய முதலீடுகளும் கணிசமாக குறைந்துள்ளதுடன் வரியமைப்பு ஓரளவு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் ஏழைகளை அதிக ஆதரவற்றதாக ஆக்கியுள்ளதுடன் நடுத்தர வர்க்கத்தை வறுமையை நோக்கி செலுத்துகிறது. எனவே இந்த வரி ஆட்சி பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்மறையானது மற்றும் நீக்க முடியாது. இந்த செயற்பாடு அடுத்த 8 ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேலாக இலங்கை 3% வளர்ச்சிக்கு மேல் செல்ல முடியாது. ஆகவே இந்த நிலைமை சரி செய்யப்பட வேண்டுமானால் வரி விதிப்பு விகிதத்தை குறைக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். பொது மன்னிப்பு காலத்தின் முடிவில் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத 15,667 ராணுவ வீரர்கள் சட்ட ரீதியாக வெளியேற்றப்பட உள்ளதாக இலங்கை ராணுவ தலைமையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையான விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத இலங்கை இராணுவத்தின் உறுப்பினர்களுக்கு 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 முதல் 2024 மே மாதம் 20 வரை சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்காக 1 மாத கால பொது மன்னிப்பு காலம் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த பொது மன்னிப்பு காலத்தின் 2023 டிசம்பர் 31 மற்றும் அதற்கு முன் விடுமுறையின்றி பணிக்கு சமூகமளிக்காத இராணுவ வீரர்களுக்கு சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலகுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகமளிக்காத 15,667 இராணுவ வீரர்கள் சட்ட ரீதியாக வெளியேற்றப்பட உள்ளனர். மேலும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் அனுமதியின்றி கடமைக்கு சமூகமளிக்காமல் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் இராணுவத்தைச் சேர்ந்த 373 பேர் இராணுவத்தை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு அரசாங்கம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. சிவில் கடமைகளில் இருந்து விலகியதன் பின்னர் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக அவர் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற டெங்கு நோய் கட்டுப்பாடு தொடர்பான மீளாய்வு கூட்டத்தில் அவர் அழைக்கப்பட்டார். குறித்த கூட்டம் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் தலைமை அதிகாரியுமான சாகல ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.